வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேப்பங்கிழங்கு மசியல். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மசியல் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கடுகு, சீரகம், உளுந்து, கொஞ்சோண்டு சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். சோம்புல தாளிச்சாதான் வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், புளி வந்து கொஞ்சம் கெட்டியா கரைச்சி வச்சிருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10-15, ஒரு 5 பல் பூண்டு சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா ஸ்மாலா சாப் பண்ணி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. சேப்பங்கிழங்கு மசியலுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். ப்ரெஷர் குக்கர்ல நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர்ல போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் தேவைப்படும். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். அடுத்ததா வந்து நான் சோம்பு ஆட் பண்ணிக்க போறேன். சோம்பு நல்லா பொரியறதும் ரொம்ப முக்கியம். சோம்பு பச்சை இருந்தாலும் அந்த டேஸ்டே கெட்டுரும். ஸோ சோம்பு நல்லா பொரியணும். சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒன்றுனா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். முதல்ல பூண்டு, அடுத்தது சின்ன வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோம்னா தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிட்டு உப்பு, பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். தக்காளி ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கிழங்கு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம 1க்கு 2 மேஷ் பண்ணிக்கிறோம். தக்காளி குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்ச கிழங்கை இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம இது மாதிரி கிளறிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸாக நான் இதை சிம்மில் வச்சுருக்கேன். பாருங்க, ஸ்லைட்டாக ஓரம்லாம் எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மசியல் அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே வந்து நம்ம இந்த கிழங்கு வந்து வறுவல் பண்ணி தான் சாப்பிடுவோம். பட் வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இது முக்கியமாக இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கிழங்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நிறுத்திடலாம். இந்த சேப்பங்கிழங்கு மசியலை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரியே இதுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி பண்ணும். கண்டிப்பாக இந்த மெத்தட்ல நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம நம்ம வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.